परमेश्वर अपने कृपा से हमारे अंदर दिया है। பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा को प्राप्त करना ही हमारा बुलाहट है। பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய அழைப்பாக இருக்கிறது. परमेश्वर ये पूरे सृष्टि को बनाया, தேவன் இந்த முழு உலகத்தையும் படைத்தார். इसमें परमेश्वर हमें इंसान को भी बनाया। இதிலே நம்மையும் மனிதர்களையும் படைத்தார். परमेश्वर का प्लान ये था, परमेश्वर अपनी आत्मा को हमारे अंदर उड़ेलना है, यही परमेश्वर का प्लान था। முழு மனுக்குலத்தையும் குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. பரிசுத்த ஆவியை நம்மேல் ஊற்றுவதுதான் திட்டம். So हम जब पवित्र आत्मा से भर जाते हैं, எப்பொழுது நம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது हम परमेश्वर की स्वरूप को धारण करने वाले बन जाते हैं। நாம் அந்த தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக தரித்துக் கொள்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். जब हम पवित्र आत्मा से भर जाते हैं, நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது उनका स्वरूप हमारे अंदर प्रकट होना शुरू होता है। அவருடைய சாயல் நம்முடைய இருதயத்திலிருந்து அது வெளிப்பட பிரதிபலிக்க ஆரம்பித்து விடும். कल के दिन मैंने आपको बताया था, परमेश्वर हमारा परमेश्वर संगति करने वाला परमेश्वर है। நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், நம்முடைய தேவன் ஐக்கியம் கொள்ளுகிற தேவன். वो संगति में रहना है, संगति में रहता है। ஐக்கியத்திலே அவர் இருக்கிறார் நம்மோடு. पिता पुत्र पवित्र आत्मा, उनके बीच में एक बहुत ही गहराई, एक बहुत ही पावरफुल एक संगति उनके बीच में है। பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த மூன்று பேருக்கும் உள்ளே ஒரு ஆழமான ஒரு ஐக்கியம் அது இருக்கிறது. सो उनका लाइफ स्टाइल ही ये है, संगति करना ही उनका लाइफ स्टाइल है। அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே ஐக்கியம் கொள்ளுவதுதான். इसीलिए पिता पुत्र के साथ, पुत्र पवित्र आत्मा के साथ, वो लोग एक साथ एक के बीच में एक जुड़े हैं और एक के अंदर एक रहकर संगति करते हैं। அவர்கள் மூவருக்கும் உள்ள பிதா குமாரனோடும், குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடும், பரிசுத்த ஆவியானவர் பிதாவோடும் அவர்களுக்கு உள்ளே ஒன்றுக்குன்றாக பிணைந்து அவர்கள் ஐக்கியம் கொண்டிருக்கிறார்கள். वो अपनी संगति को ध्यान से सुनना, तभी ये बातें आपको समझ में आएगा। இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக கவனியுங்கள். परमेश्वर अपना संगति को ऐसा नहीं करते जैसे हम इंसान करते हैं। தேவன் நம்ம மனுக்குலம் இருக்கிற ஐக்கியம் மாதிரி அவர் ஐக்கியப்படுறது கிடையாது. हमारा जो फेलोशिप है, हम कितना भी हो, हम अलग अलग रहते हैं। நம்ம என்னதான் ஐக்கியம் வச்சாலும் நம்ம தனித்தனியா தான் இருக்கோம். हम अलग अलग है। फिजिकली आप देखा जाए तो मैं अलग दिखता हूँ, वो अलग दिखते हैं। हम एक जगह में फेलोशिप करते हैं तो सभी आते हैं जाते हैं, ऐसा है। நம்ம ஐக்கியம் எப்படி இருக்குன்னா, நம்ம வரோம், ஐக்கியம் கொள்ளுகிறோம், திரும்ப போய் விடுகிறோம். நீங்க பிசிக்கல்ல நீங்க தனியா இருக்கீங்க, நான் தனியா இருக்கேன். मगर पिता पुत्र पवित्र आत्मा, उनके फेलोशिप जो है वो एक के अंदर एक रहकर, वो एक के अंदर एक घुस जाते हैं। ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஐக்கியமானது ஒருவருக்குள்ளாக ஒருவர் இருக்கிற ஐக்கியமாக இருக்கிறது. आप उनको है ना एक दूसरे को अलग नहीं कर सकते, मगर वो एक दूसरे के अंदर रहते हैं। அவங்க ஒருத்தரை இன்னொருத்தர்கிட்ட இருந்து தனியாக்க முடியாது. அவர்களுடைய ஐக்கியம் ஒருவருக்குள்ளாக ஒருவர் பிணைந்து இருக்கிறார்கள். इसीलिए यीशु मसीह ने कहा, அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், अब आप भी ऐसा ही एक डीप फेलोशिप के साथ एक डीप फेलोशिप में आ जाओगे। நீங்களும் இப்படிப்பட்ட ஆழமான ஐக்கியத்திற்குள்ளாக வருவீர்கள் என்று சொல்லுகிறார். पुराना आदम के साथ परमेश्वर का संगति सिर्फ वाटिका में परमेश्वर उतर के आया उसके साथ बात करने के लिए। பழைய ஏற்பாட்டிலே முதலாம் ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்திலே இருக்கும் பொழுது
ஆவியானவர் அந்த தேவன் குளிர்ச்சியான வேளையிலே அவனோடு ஐக்கியம் கொள்வதற்காக வருவார் போவார். That was a physical connection tha wo, அங்க வந்து ஒரு பிசிக்கல் ஃபெலோஷிப் இருந்துச்சு. but not a spiritual fellowship. அங்க வந்து ஆவிக்குரிய ஐக்கியம் இல்லாமல் இருந்தது. जैसे नया नियम में हमारे साथ जो फेलोशिप होता है, ये फेलोशिप एडम के साथ नहीं था. எப்படி புதிய ஏற்பாடில நம்மோடு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இருக்கிறாரோ இப்படிப்பட்ட ஐக்கியம் பழைய ஏற்பாடிலே அந்த முதலாம் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்திலே இல்லை. परमेश्वर रोज उसके साथ उतर के आता था, उससे बात करता था, बस चले जाता था. டெய்லி அவர் வருவாரு, ஆதாமோடு ஐக்கியம் கொள்ளுவார், திரும்ப போய்விடுவார். But the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ the second Adam, after the second Adam, Jesus Christ, இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்த பொழுது we became a spiritual being. நம்ம ஆவிக்குரியவர்களாக மாறிவிட்டோம். Because Bible says, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, पहला कुरिन्थियोस अध्याय 15 का 45 कहता है, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, पहला आदम முதலாம் ஆதாம் जीवित प्राण बना, ஜீவ ஆத்துமானான். दूसरे आदम இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ जीवनदायक आत्मा बना, உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So first Adam, முதலாம் ஆதாம், he was a soulish guy. அவன் வந்து ஆத்துமா மனிதன், ஜீவ ஆத்துமா ஆனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He was not a spiritual man. அவன் வந்து ஆவிக்குரியவன் அல்ல. Yeah, he had a spirit, அவனுக்குள் ஆவி இருந்தது, but he was not a spiritual man. ஆனால் அவன் ஆவிக்குரியவனாக மாறவில்லை. He was a soulish guy. அவன் வந்து ஆத்துமா உள்ளவன், அவன் ஆத்துமா மனிதன். इसलिए बाइबल कहता है पहला मनुष्य जीवित प्राण बना. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது முதலாம் ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So जब तक वो सिर्फ एक जीवित प्राण था, परमेश्वर उसके साथ इतनी गहराई, जो एक दूसरे के अंदर एक मिलके रहने की वो वाला संगति नहीं कर सकता है. அதனாலதான் முதலாம் ஆதாமோடு இப்ப இருக்கிற மாதிரி ஒருவருக்குள்ள ஒருவர் பிணைந்து இருக்கிறது போல முதலாம் ஆதாமோடு அவரால் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை. So he came in the garden and he talked with him. அவர் வந்து ஏதேன் தோட்டத்திற்கு வந்தார், ஆதாமோடு பேசினார், ஐக்கியம் கொண்டார், திரும்ப போயிட்டார். But not आदम के साथ एक जुड़ जाने का वो चीज उनके साथ नहीं था. அங்க முதலாம் ஆதாமோடு ஒருவருக்குள்ள ஒருவர் இருக்கிற அந்த ஆழமான ஐக்கியம் அங்கு இல்லை. Because he was not a spirit man. ஏனென்றால் அவன் ஆவிக்குரியவன் அல்ல, அவன் ஆத்தும மனிதன். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது தெளிவாகிறது? पुराना नियम की और नया नियम की फर्क दिखना, तभी आपको नया नियम में आपका होली स्पिरिट आपके अंदर क्या कर रहा है ये समझ में आएगा. நீங்க வந்து பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் நன்கா புரிந்துவிட்டாதான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். तभी आपको ये समझ में आएगा नया नियम में मैं क्या बन गया, अब मैं कौन हूं, ये तभी आपको समझ में आएगा. புதிய ஏற்பாடுல நான் யாரு, எனக்குள்ள என்ன விசேஷம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். जब आप यीशु मसीह को सही रीति से ग्रहण करके सत्य को जानेंगे, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சரியான சத்தியத்திலே உண்மையாக நீங்கள் புரியும் பொழுதுதான் होली स्पिरिट, बाइबल कहता है, पवित्र शास्त्र कहता है, परमेश्वर अपनी आत्मा को सारे लोगों के ऊपर उड़ेलता है. வேதம் சொல்லுகிறது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God's divine plan is this. தேவனுடைய அந்த தேவரகமான திட்டம் என்ன? नया नियम में मैं लोगों को स्पिरिचुअल बीइंग बनाऊंगा और उनके अंदर मैं मेरे स्पिरिट को उनके अंदर
उड़ेल दूंगा। புதிய ஏற்பாட்டிலே எல்லா மனுக்குலத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், நான் அவர்களோடு ஐக்கியம் கொள்ளுவேன், வாசமாயிருப்பேன் என்பதுதான் And அவருடைய திட்டம். and I will have a fellowship, not like first Adam. My fellowship with them is going to be like as he was having with the Son and the Holy Spirit. எப்படி பழைய ஆதாமோடு இருந்த ஐக்கியத்தை போல அல்ல, புதிய ஏற்பாட்டிலே நம்மோடு இருக்கிற ஐக்கியம் எப்படின்னா, பிதா குமாரனோடும் குமாரன் பரிசுத்தாவியோடும் பின்னி பிணைந்து இருக்கிறதான அப்பேற்பட்ட ஐக்கியத்தை நம்மோடு கொள்வதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. So it's जैसा पिता पुत्र में, पुत्र पवित्र आत्मा में वो एक दूसरे के अंदर घुसे पड़े हैं, वैसा ही एक वेरी डीप, वेरी वेरी क्लोज रिलेशनशिप के अंदर आपको इनवाइट कर दिया होली पिता परमेश्वर ने. எப்படி பிதா குமாரனுக்குள்ளும் குமாரன் பரிசுத்தாவிக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் பிதாக்குள்ளும் இந்த பின்னி பிணைந்திருக்கிற ஐக்கியத்தை போல நம்மோடும் அந்த ஐக்கியம் கொள்வதற்காகவும் ஒரு நெருங்கிய உறவு, ஒரு ஆழமான ஐக்கியம் கொள்வதற்காகவும் நம்மை படைத்திருக்கிறார், வாஞ்சிக்கிறார். And now you're called to walk like Jesus Christ. நீங்க இயேசுவை போல இயேசுவாக நடப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Because the same Holy Spirit जो पवित्र आत्मा यीशु मसीह को भर के जो पवित्र आत्मा यीशु मसीह को चलाया था, वही पवित्र आत्मा सेम होली स्पिरिट इज इन यू. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரால் இயேசு கிறிஸ்து எப்படி நடத்தப்பட்டாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இருந்து உங்களை நடத்துகிறார். यीशु मसीह जब होली स्पिरिट पवित्र आत्मा यीशु मसीह के साथ था, जब इस पृथ्वी में जब यीशु मसीह था उस समय, இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருக்கும் பொழுது वो कभी भी पिता को मिस नहीं कर पाया. அவர் ஒரு நாளும் பிதாவை மிஸ் பண்ணல, அவர் தனியா இருக்கிறதா ஃபீல் பண்ணல. Because he was enjoying that fellowship in the spirit. அவர் ஆவியில் அந்த ஐக்கியத்தை அவர் கொண்டாடி கொண்டிருந்தார், சந்தோஷத்தோடு இருந்தார். He was enjoying. அவர் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். Physically he was here, but in the spirit he knows that the Father, पिता मुझ में है, पवित्र आत्मा मुझ में है और मैं उनमें हूं, वो मुझ में है. हम तीनों अब एक दूसरे के साथ एक संगति में है. ये बात यीशु मसीह को अच्छी तरह से समझ गया. இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது சரீரத்திலே அவர் அந்த உலகத்திலே வாழ்ந்தார், ஆனால் ஆவியிலோ பிதா என்னிலும் நான் அவரிலும் அவர் என்னிலும் நான் பரிசுத்த ஆவியிலும் இருக்கிற அந்த பின்னி பிணைந்திருக்கிற ஐக்கியத்தில் இருந்தபடினாலே அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆவியில இருந்தார். प्रिय भाई मेरे बहन, பிரியமான சகோதர சகோதரிகளே, आपको ये बात अच्छी तरह से आपकी सबकॉन्शियस के अंदर जाना है. मैं पहला आदम का नस्ल नहीं हूं. आई एम नॉट अ सोलिश गाय. आई एम नॉट अ सोलिश बीइंग. இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் முதலாம் ஆதாமை போல ஆத்துமா மனிதன் அல்ல, நான் ஒரு ஆவி மனிதன், நான் ஆவிக்குரியவன் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். Through Jesus Christ my spirit is alive. My spirit man is fully now is in action. நான் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவன். என்னுடைய ஆவி அது உயிர்த்தெழுந்து விட்டது, அது ஆக்டிவா இருக்குதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். तभी ये ट्रूथ जितना ज्यादा आपके मन के अंदर जाकर आपके अंदर रोशनी देगा, उतना ही ज्यादा आपका हृदय बदलना शुरू होगा. எத்தனை அதிகமாக இந்த உண்மையான சத்தியத்தை புரிந்து கொண்டு உங்கள் இருதயத்திலே ஆழமாக செல்கிறதோ
அத்தனை அதிகமாக நீங்கள் வெளிச்சத்திலே நடப்பீர்கள். The first man was soul and body, physical body man. முதலாம் ஆதாம் அவன் ஆத்துமா சரீரத்துக்குரியவன். सिर्फ उसको उसको एक्टिव सिर्फ ये 2 एरिया था, एक उसका सोल और उसका बॉडी. அவனுக்கு வந்து ஆக்டிவா இருந்தது ஆத்துமாவும் சரீரமும் தான். But in the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ through Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக our spirit, நம்முடைய ஆவி, now we are becoming a spirit man, a new creation. That's why the Bible calls you and me as a new creation. This creation was not there before in the earth. இது வந்து முன்னாடி இந்த இந்த இரண்டாம் ஆதாமுக்குள்ள இருந்ததான இந்த மாற்றம் முதலாம் ஆதாமிற்கு இல்லை. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது நாம் புதிய மனுஷனாய் இருக்கிறோம், நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. That's why Bible calls us new creation, नया सृष्टि. புதிய சிருஷ்டிப்பு அப்படின்னு சொல்லுது. अगर ये वाला क्रिएशन पहले से ही था तो अभी कैसे हम न्यू क्रिएशन बनेंगे फिर? இது இந்த புது சிருஷ்டிப்பு வந்து முன்னாடியே இருந்துச்சுன்னா நம்ம ஏன் இப்ப புது சிருஷ்டி ஆக போறோம்? This is totally a new being. You are not a soulish man. Once you are in Christ, I'm telling you, you are not a human being. I'm telling you. நீங்க ஆத்துமா மனிதன் அல்ல. நீங்கள் இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவை உங்களுக்குள் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் ஆத்துமா மனிதன் அல்ல, நீங்கள் ஆவி மனிதன், நீங்கள் ஆவிக்குரியவர்கள், நீங்கள் புது சிருஷ்டி. ये वाला सृष्टि इसके पहले नहीं था. இந்த சிருஷ்டிப்பு முன்னாடி கிடையாது. वो आदम ये नहीं था. இந்த முதலாம் ஆதாம் இந்த ஆதாம் கிடையாது. ये टोटली a new one है. இந்த இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவா அவர் புதிய சிருஷ்டி, புது சாயல். ये टोटली इसको मैं कैसे शब्द में आपको समझाऊं? ये मनुष्य का ब्रीड ही नहीं है, जो वो एडम का ब्रीड ही ये नहीं है. அந்த முதலாம் ஆதாமோடைய பிரீடு இந்த இது கிடையாது. இரண்டாம் ஆதாம் டோட்டலாவே டிஃபரெண்ட். कितने लोगों को बातें समझ आ रहा है? इतने பேருக்கு இந்த காலை வேளையில பேசுகிறது தெளிவாகிறது. इसलिए पौलुस जो है इस वचन में इस डिफरेंशिएट को दोनों एडम की डिफरेंसेस को लेके आ रहा है. அதனாலதான் பவுல் வந்து இரண்டு ஆதாமை வைத்து வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். ये दोनों एडम में पहले डिफरेंस समझो भाई, तभी आप मसीह में क्या बन रहे हैं. यू आर अ न्यू क्रिएशन, तभी न्यू क्रिएशन समझ में आएगा. முதலாவதாக நம்ம இரண்டு ஆதாமுகளை குறித்து நாம் புரிந்து கொண்டால்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும். So now आपका साथ परमेश्वर का फेलोशिप है ना, वो टोटली पिता पुत्र पवित्र आत्मा के बीच में जो संगति था वो संगति आपके साथ है. உங்களோடு தேவனுக்கு இருக்கிறதான இந்த ஐக்கியமானது அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திருத்துவத்தில் இருக்கிறதான அந்த ஆழமான நெருங்கிய ஐக்கியம் தான் உங்களுக்குள்ளும் அவருக்கும் இருக்கிறது. It's a spirit fellowship. இது வந்து ஆவிக்குரிய ஐக்கியம். It's a spirit fellowship. அது ஸ்பிரிட் ஆவியின் ஐக்கியம். It's a spirit fellowship. ஆவியின் ஐக்கியம். But in the first Adam, ஆனால் முதலாம் ஆதாமோ he was not having that spirit fellowship. அவனுக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் இல்லை. God came every day, டெய்லி ஆண்டவர் வந்தாரு, spoke to him, அவனோட பேசினாரு, and gone back. அவர் போயிட்டார். But the second Adam, ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ he's having a spirit fellowship with the Father, with the Holy Spirit. It's a very deep, பிதா குமாரன் beyond the human words it is. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஒரு ஆவியின் ஐக்கியம். அது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டது, வார்த்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழமான ஐக்கியம். इसीलिए यीशु मसीह, इसीलिए पौलुस लिखता है एफिसियों की किताब में. அதனாலதான் பவுல் எபேசியர்ல எழுதுகிறாரு, वो दोनों एक तन हो जाएंगे. और ये रहस्य बहुत गहराई है. मैं कलीसिया और मसीह के बारे में बात कर रहा हूँ. இருவரும் ஒரே ஆவியை உடையவர்களாக ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரிது. இது சபையை குறித்து சொல்லப்படுகிறது. சபையையும் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது.
So it's a very deep, beyond words. इसीलिए पौलुस कह रहा है ये बहुत ही गहराई है, ये शब्दों से नहीं बोल पाऊंगा मैं. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இது எல்லைக்கு அப்பாற்பட்டது, இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, இந்த ரகசியம் பெரியது. This fellowship is beyond human words. இந்த ஐக்கியமானது மனிதர்களுடைய எல்லைக்கு, அந்த யோசனைக்கு, வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. How can I explain this? இதை எப்படி விவரிக்க முடியும்? Once you enjoy this, once you come under this fellowship in the spirit, then only you can enjoy this. You cannot explain this. நீங்க அந்த திருத்துவ ஐக்கியத்திற்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது அதை கொண்டாடுவீர்கள், அதை அனுபவிப்பீர்கள், அதை உங்களால் விவரிக்க முடியாது. That's why Paulus कहता है ये शब्दों से बाहर है भाई, ये समझने की परे है, ये समझ की परे है. இது புரிந்து கொள்ள முடியாததற்கு அப்பாற்பட்டது, இது யோசனைக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லுகிறார். कितने लोगों को बातें समझ आ रहा अच्छा से? எத்தனை பேருக்கு புரிகிறது? You and I, आपके साथ उनका संगति, होली स्पिरिट के साथ आपका संगति को बढ़ाओ. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரோடு உங்களுக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தை அதிகப்படுத்துங்கள், கூட்டுங்கள். Increase the fellowship with the Holy Spirit. பெருக்குங்கள், அவரோடு உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த ஐக்கியத்தை பெருக்குங்க, அதிகப்படுத்துங்க. Talk to Holy Spirit in your heart. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு, நீங்க அவரோட பேசுங்க. Always speak with Holy Spirit in your heart. உங்க இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவரோடு பேசிக்கொண்டே இருங்க. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. ये क्या करूं, वो क्या करूं? Worship Holy Spirit in your heart. Worship Him. Oh, this will increase the fellowship. உங்க இருதயத்துல ஆவியானவரோடு, ஆவியானவரே நான் என்ன செய்யணும், எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆவியானவரோடு பேசுங்கள், ஆவியானவரை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருங்கள். Leave that soulish man की character को खोल दो, छोड़ दो. ஆத்துமா மனிதனுக்கு இருக்கிறதான எல்லா குணாதிசயங்களை விட்டு விடுங்கள். You are not a first man. நீங்க முதலாம் ஆதாம் கிடையாது. आप पहला आदम नहीं है जो soulish man रह के बॉडी के साथ कनेक्ट होके सिर्फ बॉडी और माइंड में जीने वाला बंदा आप नहीं है. நீங்க முதலாம் ஆதாமை போல ஆத்துமாவில் வாழ்ந்து மனதிலும் சரீரத்திலும் கனெக்டா இருக்கிற முதலாம் ஆதாமை போல இல்லை. Your soul is connected with spirit. உங்களுடைய ஆத்துமா அது ஆவியோடு அது இணைந்திருக்கிறது. If you are a new creation, நீங்கள் புது சிருஷ்டியா இருப்பீர்களானால், I am telling you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், now your soul is connected with your spirit. உங்களுடைய ஆத்துமா ஆவியோடு அது இணைந்து விட்டது. Now you are a spiritual being. நீங்க இப்பொழுது ஆவி மனிதனாய் இருக்கிறீர்கள். You are another Jesus. நீங்க இன்னொரு இயேசுவாய் இருக்கிறீர்கள். Because you are a same breed now. You are in the same. நீங்க ஒரே சாயலை, அவரை போல அந்த சாயலை நீங்க பெற்றிருக்கிறீர்கள். कितने लोगों को बातें अच्छी तरह से समझ आया? எத்தனை பேருக்கு புரிகிறது? Grow more in the fellowship with God. நீங்க இயேசுவுக்குள், கிறிஸ்துவுக்குள் வளருங்கள், அவருடைய ஐக்கியத்திற்குள்ளே வளருங்கள். वो वाले जिंदगी छोड़ दो, soulish man की जिंदगी से बाहर आओ पहले. ஆத்துமா மனிதனுக்குள்ள இருக்கிறதான குணங்களிலிருந்து, அந்த படைப்பிலிருந்து வெளியே வாங்க. You are not a first man. நீங்க முதலாம் ஆதாம் இல்லை. To always putting everything in the soul and living in the soul and crying in the soul. Soul is your residence. எல்லாத்தையும் ஆத்துமாவிலே போட்டு கவலைப்படுறது, அழுகிறது, உங்களுடைய அடையாளம் ஆத்துமாவா மாற்றிக்கொள்கிறது. இது எல்லாத்திலிருந்து வெளியே வாங்க. The more you become a spiritual being, நீங்க ஆவி மனிதனாக மாறும் பொழுது, आप चिंता से बाहर है. நீங்க கவலையிலிருந்து வெளியே இருப்பீங்க. फिर आपका हृदय, आपका माइंड को कोई भी प्रकार की चिंता डोमिनेट नहीं कर सकता. உங்களுடைய இருதயத்தையும் மனதையும் எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் ஆளுகை செய்ய முடியாது. नेगेटिव इमोशंस को आप एक सेकंड में ऐसे चेंज कर सकते हैं. எதிர்மறையான எல்லா உணர்வுகளையும் ஒரு செகண்ட்ல நீங்க மாத்தி போட்டுற முடியும்.
Because you are a spirit man, not a soulish man. நீங்க ஆத்தும ஏனென்றால் நீங்கள் ஆத்தும மனிதன் அல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவி மனிதன். Because you have a control over your body. Next, you have your control over your physical body. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக மாறும் பொழுது உங்களுடைய சரீரத்தின் மேலே ஒரு ஆளுகை உங்களுக்கு இருக்கும். Your body is now a piece of righteousness in this earth. இந்த பூமியில அது இனி சமாதான நீதியை அது பெற்றிருக்கும். Your body is in full of righteousness. அது நீதியோடு நிறைந்திருக்கும். अभी आपका बॉडी जो है, बॉडी की इमोशंस भी ट्रांसफॉर्म होना शुरू होगा. உங்களுடைய எல்லா உணர்வும் அது மறுரூபமாக மாற்றம் பெற ஆரம்பிக்கும். आपका बॉडी में जो पुराने इमोशंस स्टोर हो चुकी है, आपका सेल मेमोरी में, आपका ब्रेन मेमोरी में, आपका मसल मेमोरी में, ये फिजिकल बॉडी, आपका फिजिकल बॉडी जो मेमोरीज कैरी कर रहा है, ये मेमोरी भी ट्रांसफॉर्म होना शुरू होगा. உங்களுடைய மனதில் இருக்கிற பழைய உணர்வுகள், பழைய காயங்கள், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பழைய உணர்வுகள், காயங்கள், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா உணர்வுகள், காயங்கள் எல்லாமே அது மாற்றம் பெற்று அது மறுரூபம் ஆரம்பிக்கும். Then आप, मैं क्या कहूंगा आपको कि आप बाइबल जो कहता है ना, वही है आप फिर क्या, ट्रांसफॉर्म्ड मैन. यू आर अ न्यू मैन. यू आर, क्या बोलूं, शब्दों से परे हैं. அந்த 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 அதுக்கப்புறம் உங்களுடைய இருதயம் அது மறுரூபமாகிவிடும். நீங்கள் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட புதிய சிருஷ்டியாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். आज भी बहुत सारे लोग यीशु मसीह को ग्रहण कर दिया, बट अभी तक उनको ये वाले ट्रूथ समझ में नहीं आ रहा है. நீங்க Still they are working in the soul and they are struggling with the soul and they are fighting with the soul. இன்னும் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அவங்க ஆத்துமாவுக்கும் இந்த சரீரத்துக்கும் மனதுக்கும் இருதயத்துக்கும் ஒரே பெரிய சண்டை நடக்குது. இந்த உண்மையான சத்தியம் அவர்களுக்கு அறியவில்லை, புரியவில்லை. अभी तक उनको ये बातें समझ में नहीं आ रहा है. in Christ I became a spirit. I am a spirit and अब मेरा आत्मा में वही संगति है जो संगति यीशु मसीह पिता के साथ रखा था आत्मा में. நான் புதிய சிருஷ்டி, நான் இரண்டாம் மாதாமாகி இயேசு கிறிஸ்துவுக்குரியவன், நான் ஆவிக்குரியவன். எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியானோர் இருக்கிற அந்த ஆழமான ஐக்கியம் எனக்குள்ளேயும் அவர் இருக்கிறார் என்கிற உண்மையான சத்தியம் புரியாமல் இருக்கிறார்கள். Amen. ஆமென். So grow more in Christ. கிறிஸ்துவுக்குள் வளருங்கள். No more on about Holy Spirit. ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோட No more about Holy Spirit. நீங்க அதிகமா அதிகமா பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ளுங்கள். Walk with the Holy Spirit. அவரோடு நடவுங்கள். And our calling is this in the New Testament. இந்த புதிய ஏற்பாட்டில் நம்முடைய அழைப்பு பரிசுத்த ஆவியானவரோடு நடப்பதுதான். So walk with him. God bless you. Have a nice அவரோடு day. நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.